அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும், என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், தமிழீழ சொந்தங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். என்னை விட ஜோதிடத்தில் அனுபவம் வாய்ந்த சான்றோர்கள், உயர்ந்த உள்ளங்கள் நம்முடைய உதயம் அஸ்ட்ரோவை சப்ஸ்கிரைப் செய்துள்ளனர். அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். திருமண பொருத்தம் பார்ப்பதில் சில முக்கியமான விதிகளை நாம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது பார்வையிட வேண்டும். அவ்வாறு பார்த்து திருமண பொருத்தம் இணைக்க வேண்டும். அதற்கு ஒரு சிறிய 4 விதிகளை என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு 2 ஜாதகம், ஒரு ஆண் ஜாதகம், ஒரு பெண் ஜாதகம், திருமணம் நடந்து 1 ஆண்டு காலத்திற்குள் அவர்கள் பிரிந்து விட்டார்கள். அந்த இருவருடைய தேதியை, நேரத்தையும் நான் வழங்குகிறேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண் ஜாதகம் 18/1/2002 6:05 AM சேலம் மாவட்டம். பெண் ஜாதகம் 4/2/2002 8:45 AM. இது ஆண் ஜாதகம், பெண் ஜாதகம். திரும்பவும் சொல்கிறேன், ஆண் ஜாதகம் 18/1/2002 6:05 AM. பெண் ஜாதகம் 4/2/2002 8:45 AM. திருமண பொருத்தம் பார்க்கும்போது நான் சொல்கின்ற இந்த 4 விதிகளையும் நாம் இரு வரன்கள் ஜாதகத்திலும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். முதலாவதாக லக்னாதிபதி 6, 8, 12 தொடர்பு பெற்றுள்ளதா என்று பார்க்க வேண்டும். அதாவது லக்னாதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி சாரம், 8ஆம் வீட்டு அதிபதி சாரம், 12ஆம் வீட்டு அதிபதி சாரம் பெற்றுள்ளாரா என்று பார்க்க வேண்டும். இது ஆண் ஜாதகத்திலும் பார்க்க வேண்டும், பெண் ஜாதகத்திலும் பார்க்க வேண்டும். இது முதல் விதி. இரண்டாவதாக, ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும் குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதி, இந்த இருவரும் 2 ஜாதகத்திலும் 6, 8 தொடர்பு பெற்ற சாரம் பெறக்கூடாது. குடும்பாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6ஆம் இட அதிபதி சாரம், 8ஆம் இட அதிபதி சாரம் பெறக்கூடாது. இருவரது ஜாதகத்திலும் இதை நாம் உற்று நோக்க வேண்டும். பொருத்தம் பார்க்கும்போது, பொருத்தம் பார்ப்பதற்கு பல்வேறு விதிகள், ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு வகையான ஆய்வுகளை செய்து நாம் இணைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. 2வது விதியை கூறிவிட்டேன். 3வது விதி, இருவரது ஜாதகத்திலும் 7ஆம் இடத்து அதிபதிக்கு, குடும்பாதிபதிக்கு அல்லது குடும்பஸ்தானத்திற்கு 6, 8ஆக ராகு கேது இருக்கக்கூடாது. இருவரது ஜாதகத்திலும் 7ஆம் இடதிபதி என்ற ராசிக்கு 6, 8ஆக ராகு கேது இருக்கக்கூடாது. 4வது விதி, இருவருக்கும் அந்த 6, 8, 12 தொடர்புடைய திசா புத்திகள் திருமண காலத்தில் இருக்கக்கூடாது. இதை நாம் பார்க்க வேண்டும். இந்த 4 விதிகளும் ஒருவர் திருமணம் முடித்து உடனடியாக பிரிவினை ஏற்படுவதற்கு வழிவகுத்துவிடும். இதுபோல 6, 8 தொடர்பு வந்துவிட்டாலே இருவரது ஜாதகத்திலும் 6, 8, 12 ஆதிக்கம் செலுத்துகிறது என்று பொருள். அந்த 6, 8, 12 ஆதிக்கம் செலுத்தினால் திருமணம் முடிந்து சில ஆண்டுகளிலே, சில மாதங்களிலே பிரிவினை வந்துவிடும். எனவே இந்த 4 விதிகளை நாம் உன்னிப்பாக கவனித்து பொருத்தம் பார்க்க வேண்டும். இப்போ ஒரே ஜாதக கட்டம்தான். இருவரும் 2002 பிறந்தவர்கள். ஆண் ஜனவரியிலும் பெண் பிப்ரவரியிலும் பிறந்திருக்கிறார்கள். 2 பேரும் ஒரே கிரக அமைப்புகளோட தான் அந்த கட்டங்கள் இருக்கு, லக்கணம் மட்டும் வேறு. இப்போ நான் இந்த 4 விதிகளையும் ஆண் ஜாதகத்தில் பொருத்தி விட்டு பெண் ஜாதகத்தில் பின்னால் பொருத்தி பார்ப்போம். தனுசு லக்கணம், லக்கணத்தில் கேது, 2ஆம் இடம் மகரத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், 3ஆம் இடம் கும்பத்தில் சந்திரன், 4ஆம் இடம் மீனத்தில் செவ்வாய், 6ஆம் இடம் ரிஷபத்தில் சனி, 7ஆம் இடத்தில் குரு, ராகு. இவர் பூரட்டாதி நட்சத்திரம் குரு தேசையில் பிறக்கிறார்.
திருமணத்தின் போது இவருக்கு சனி திசை. இப்போ லக்கணாதிபதி 6-8 தொடர்பு இருக்கக்கூடாது என்பதை முதலில் பார்த்து விடுவோம். இது ஆண் ஜாதகம். லக்கணாதிபதி குரு, ராகு சாரம். ராகு பெற்றது செவ்வாய் சாரம், செவ்வாய் பெற்றது சனி சாரம், சனி 6ஆம் இடத்தில். மீண்டும் சொல்கிறேன், லக்கணாதிபதி குரு, குரு பெற்றது ராகு சாரம், ராகு பெற்றது செவ்வாய் சாரம், செவ்வாய் பெற்றது சனி சாரம், சனி 6ஆம் இடத்தில் உள்ளார். அவர் பெற்றது அட்டமாதிபதி சந்திரன் சாரம். இப்போ ஆண் ஜாதகத்தில் லக்கணாதிபதி 6-8 தொடர்பில் வந்துட்டார். அடுத்தபடி இரண்டாவது விதி, 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இட அதிபதி 6-8-12 தொடர்பு பெறக்கூடாது. இப்போ இந்த தனுசு லக்கணத்துக்கு 2ஆம் இட குடும்பாதிபதி சனி, அவரு ரோகிணி 2ஆம் பாதம் அட்டமாதிபதி சாரம் பெற்று 6ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். அப்போ 6-8 தொடர்பு குடும்பாதிபதிக்கு வந்துவிட்டது. அடுத்து 7ஆம் இடத்து அதிபதி புதன், அவர் 2ஆம் இடத்திலே உள்ளார். அவர் புதன் பெற்றது அட்டமாதிபதி திருவோணம் 4ஆம் பாதம், அவரும் 7-2 ரெண்டுமே 6-8 தொடர்பு வந்துவிட்டது. அட்டமாதிபதி சாரத்தில் இருவரும் வந்து விட்டார்கள், குடும்பாதிபதியும் 7ஆம் அதிபதியும். மூன்றாவது விதி, 7ஆம் இடத்து அதிபதிக்கு அல்லது குடும்பஸ்தானத்திற்கு 6-8 ராகு கேது இருக்கக்கூடாது. இப்போ 7ஆம் இடத்து அதிபதி மகரத்தில் இருக்கார். 7ஆம் இடத்து அதிபதி மகரத்தில் இருக்க அவருக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும், ராகுவிற்கு 8ஆம் இடத்தில் புதனும் உள்ளார்கள். 6-8-12 7ஆம் அதிபதிக்கு வந்து விட்டது. இது மூன்றாவது விதி. நான்காவது விதி, 6-8-12 தொடர்புடைய திசா புத்தி நடக்கக்கூடாது இருவருக்கும். இப்போ இவருக்கு குரு தசை பூரட்டாதி 1ஆம் பாதம், திருமணத்தின் போது இவருக்கு சனி தசை. சனி 6ஆம் இடத்துல இருக்கார், குடும்பாதிபதி 8ஆம் அதிபதி சார்ந்து இருக்கார், திசாநாதன் 6-8 தொடர்பில் இருக்கார். இப்போ இந்த 4 விதியும் இந்த ஆண் ஜாதகத்திற்கு பொருந்தி வந்து விட்டது. ஆண் ஜாதகத்திற்கு இந்த 4 விதிகளும் பொருந்தி வந்து விட்டது. அடுத்து பெண் ஜாதகம். இதே தான், லக்கணம் மட்டும் அந்த பெண்ணுக்கு கும்ப லக்கணம், ராசி துலா ராசி, இவ்வளோதான். இதில் வேற எல்லா கிரகங்களும் அப்படியே தான். இப்போ நீங்கள் தனுசு லக்கணத்தை, ஆண் ஜாதகத்தை மறந்து விட்டு நேரடியாக இப்போ நம்ம கும்ப லக்கணத்துக்கு போய் இந்த 4 விதிகளும் பொருந்தி வருகிறதா என்று பார்க்க வேண்டும். கும்ப லக்கணம், லக்கணாதிபதி சனி, அவர் 4ஆம் இடத்துல கேந்திரம் பெறார். அவர் பெற்றது 6-குடைய சந்திரன் சாரம், ரோகிணி 2ஆம் பாவம். லக்கணம் 6 தொடர்பு வந்துவிட்டது. 2ஆம் இடத்ததிபதி குரு, குரு ராகு சாரம், ராகு பெற்றது செவ்வாய் சாரம், செவ்வாய் பெற்றது புதன் சாரம், புதன் 12ஆம் இடத்தில். அடுத்த அப்படி 7ஆம் இட அதிபதி, அந்த பெண்ணுக்கு 7ஆம் இட அதிபதி சூரியன், சூரியன் 12ஆம் இடத்திலே உள்ளார். சூரியனுக்கு 7ஆம் இடத்து அதிபதிக்கு 6-8 ராகு வந்து விட்டார். அந்த பொண்ணு சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குது. குரு தசை முடிஞ்சு சனி திசையில் திருமணம். சனி 6-குடைய சாரம், அவருக்கும் சனி திசை 6-8 தொடர்பு வந்துடுச்சு. இந்த பெண்ணுக்கும் தசாநாதன் 6 தொடர்பில் வந்துட்டார். இவர்கள் இருவரும் திருமணம் முடிந்து ஓராண்டுக்குள் பிரிந்து விட்டனர், பிரிந்து வாழ்கின்றனர். இதுபோல பிரிவினைக்கு காரணம் லக்கணாதிபதி 6-8-12 தொடர்பு இருக்கான்னு இருவரது ஜாதகத்திலும் பார்ப்போம். 7ஆம் அதிபதி குடும்பாதிபதி 6-8 தொடர்பு இருக்கான்னு இருவரது ஜாதகத்திலையும் பார்ப்போம். 7ஆம் இட அதிபதிக்கு 6-8 ராகுக்கு எதிர்க்கான்னு இருவரது ஜாதகத்திலையும் பார்ப்போம். இருவரது தசா புத்திகளும் திசாநாதர்களும் 6-8 தொடர்பில் இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இந்த 4 அம்சங்களையும் பொருத்தம் பார்க்கும்போது தவறாமல் ஒவ்வொரு ஜோதிடரும் கவனிக்க வேண்டும். பெற்றோர்களும் ஜாதகத்தை கொடுத்த மாத்திரத்தில் நமக்கு பொருத்தம் வர வேண்டும், நமது குழந்தைகளுக்கு திருமணம் முடிய வேண்டும் என்ற உங்கள் சுயநல ஆசைகளை தயவுசெய்து ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஜோதிடர்களும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை பெற்று
2 நாள் 3 நாள் வைத்திருந்து நேரம் கிடைக்கும் போது சில விதிகளை பயன்படுத்தி பொருத்தம் பார்த்து அவர்களுக்கு பதில் சொல்ல பழகுங்கள். காலம், காசு, பணம் இதையெல்லாம் ஒரு பொருட்டாக பார்க்கக்கூடாது. கால அவகாசம் எடுத்து திருமண பொருத்தம் பார்த்து வரங்களை அமைத்து அந்த குழந்தைகள் மகிழ்வோடு வாழ நாம் ஜோதிடர்கள் பாலமாக அமைய வேண்டும். இதற்கு பெற்றோர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எடுத்த மாத்திரத்தில் அனுமதி பெற வேண்டியது, வாடிக்கையாளராக ஜோதிடம் செல்ல வேண்டியது, பொருத்தம் உள்ளதை அவர் நல்லபடியாக சொல்லுவாரா என்று இயங்க வேண்டியது, சுயநல ஆசைகளோடு எதிர்பார்ப்பது, இவையெல்லாம் பெற்றோர்களும் ஒதுக்கி வைக்க வேண்டும். பெரும் பங்கு ஜோதிடர்களுக்கு உண்டு என்பதை கூறி வணக்கம், நன்றி, விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.